ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 400 கிராம் பால் எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 ஸ்பூனு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணி விட்டு இல்லாட்டி பால் விட்டு காய்ச்சின பால் விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கட்டி இல்லாமல் கலக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிண்டி விட்டுகிட்டே இருங்க, அடிப்பிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? பாலில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி நல்லா நீங்கள் கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு முடி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி கிண்டிட்டு அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை ஆற வச்சு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுலு இல்லைன்னா கண்டெய்னர், ஏர் கண்டெய்னர், காற்று போகாத அளவு ஒரு கண்டெய்னரில் அதை ஊற்றி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு 12 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தான் செஞ்சோமா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 12 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.